8 மந்த் பேபிஸ்க்கு எப்படி மில்லட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? 8 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நம்ம ராகி மட்டும் குடுத்துட்ருப்போம் மில்லட்ஸில். ஒன்ஸ் 8 மந்த்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வரகு, சாமை, தெனை இந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் கஞ்சியோ இல்லை கிச்சடியோ பண்ணி கொடுக்கலாம். என்னோட பேபிக்கு மோஸ்ட்டாக நைட் டைமில் டின்னரில் வந்து நான் மில்லட்ஸ் ஆட் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து நான் வரகுல தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். வரகும் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த மில்லட் எடுத்திங்கனாலுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் கீ ஆட் பண்ணி ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் 4 சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பீட்ரூட் மட்டும் இருந்ததுனால நான் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிட்டேன். பீட்ரூட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க வரகு, பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேபிஸ்க்கு கொடுக்குறதுனால நல்லா வெந்து வரணும். லாஸ்ட்டாக பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், பிஞ்ச் ஆஃப் கியூமின் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பேபி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு குழைவாக வெந்து வந்துடும். இது பேபிஸ் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நம்ம தண்ணியும் அடிஷ்னலாக வைக்கணும். விசில்ஸை வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 to 3 விசில்ஸ் அடிஷ்னலாக வைக்கலாம். உங்களோட பேபி 1 இயர் அபோவாக இருந்தாங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிலோ 1 இயராக இருந்தாங்கன்னா சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணியிருக்க கருவேப்பிலையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்க ஹீட்டாக இருக்கும் போதே அப்படின்னா நல்லா குழைவாக ஆகிடும். உங்கள் பேபி எந்த கன்சிஸ்டன்சிக்கு சாப்பிடுவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அகைன் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் மட்டும் கீ ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடிக்கடிக்கு ஃபீடிங் கேட்டு அழாமல் தூங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய பேபி ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.